ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிறுபசலைக்கீரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிறுபசலைக்கீரை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் குக்கரில் பருப்பு போட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் 4-5 விசில் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பருப்பு வெந்துருச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை அதில் போட்டு இந்த அலசி வச்சுருக்கிற கீரையும் அதில் போட்டு வேக விடணும். வேக விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். ஸ்க்ரீனில் இதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு அதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். நீங்கள் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். மிக்சியில் போட்டு ஒரு திரிச்சிட்ட உடனே கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கின பிறகு இந்த பருப்பில் போட்டுடணும். கீரை பருப்பில் அவ்வளோதான். சுவையான கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான சாதம் போட்டு அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம்.